கட்டு சிங்கி அண்ட் கிறிஸ்டியன் வெட்டிங். கட்டு சிங்கி வீட்டு வெளியோ விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு அங்கிள் வந்து வீட்டு பெல் ரிங் பண்றாரு. சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்பா வந்து கதவை திறக்கறாரு. அங்கிள பார்த்த உடனே கட்டு சிங்கி வேகமா வெளிய போறாங்க. ஓஹோ, லெட்டரா? இருங்க, நான் சைன் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். அதுக்குள்ள கட்டு சிங்கி அந்த மெயில ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அப்பா, இதுல என்ன இருக்குப்பா? ஆம்பா, இதுல என்ன இருக்கு? கொடுங்க பசங்களா, நான் அது என்னன்னு பாக்குறேன். அப்பா அந்த மெயில சீக்கிரமா ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இருந்தது. அந்த இன்விடேஷன் பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருந்தது. அப்பா, இந்த கார்டுல பிரைட் இருக்காங்கல்ல, அவங்க ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டிருக்காங்க, க்ரூம் சூட் போட்டிருக்காங்க. நம்ம வெட்டிங்ஸ்ல இந்த மாதிரி நடக்காது இல்லப்பா. இந்த மாதிரி எல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். ஆமா ஜிங்கி, இது ஹிந்து வெட்டிங் கிடையாது, இது கிறிஸ்டியன் வெட்டிங்கோட கார்டு. என்னோட ஆபீஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஆபீஸ்ல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவரு கிறிஸ்டியன் தான். அவரோட கல்யாண பத்திரிக்கை தான் இது. வாவ், அப்புறம் நாம கிறிஸ்டியன் வெட்டிங் போறோமா? இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குப்பா. நாம கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு போறோம் தானேப்பா? வாங்க பசங்களா, நம்ம ஒன்னா போவோம். இந்த வெட்டிங் சண்டே அன்னைக்கு தான். நாம எல்லாரும் போக ரெடியா இருக்கணும், சரியா? ஆனா அதுக்குள்ள கிச்சன்ல இருந்து அம்மா வெளிய வராங்க. அம்மா அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஆனா கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு போறோம்னா நமக்கு அதே மாதிரி காஸ்டியூம் வேணும் இல்ல? அப்படின்னா எனக்கும் சிங்கிக்கும் ட்ரெஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேருக்கும் சூட் வாங்கணும் இல்லையா? சரி சரி, நாம எல்லாரும் சண்டே தானே வெட்டிங்க்கு போக போறோம். சாட்டர்டே அன்னைக்கு பர்ச்சேஸ்க்கு போய் நம்ம வெட்டிங் போறதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம், சரியா? வாவ், செமையா இருக்க போகுது. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி சண்டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாட்டர்டே அவங்க 2 பேரும் அப்பா அம்மா கூட சேர்ந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வராங்க. சண்டே காலையில அவங்க 2 பேருமே சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. அம்மா, என்னால ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ராத்திரி வரைக்கும் எதுக்கு கட்டு? இந்து வெட்டிங் தான் ராத்திரில நடக்கும். ஆனா கிறிஸ்டியன் வெட்டிங் காலையிலே நடந்து முடிஞ்சிடும். என்னது? அதுக்கு அர்த்தம் நாம நைட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? ஏய் கட்டு! அம்மா, அப்பனா நாங்க போய் ரெடி ஆயிடவா? அட அப்படி இல்ல பசங்களா, நாம 12 மணிக்கு கிளம்பிடுவோம். நீங்க முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அப்பா சொன்னதும் கட்டு சிங்கி நாஷ்டா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்க 2 பேரையும் அழகா ரெடி பண்ணிடுறாங்க. மம்மி மற்றும் சிங்கி பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. கட்டு மற்றும் அப்பா சூட் போட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்க்க ரொம்பவே பெஸ்டா இருந்தாங்க. சிங்கி, இரு, நான் உன்னோட முடியில இந்த பிங்க் கலர் போவ கூட ஃபிக்ஸ் பண்றேன், நல்லா இருக்கும். வாவ், மம்மி இது நிஜமாலே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா ஜிங்கி, நீ பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்க. சரி வாங்க பசங்களா, நாம இப்ப கிளம்புவோம். அப்புறம் எல்லாருமே கார்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி அந்த வெட்டிங் வென்யூக்கு போறாங்க. அது ஒரு சர்ச்சா இருந்தது. சர்ச் ரொம்பவே அழகா இருந்தது. எல்லா இடத்துலயும் அழகான ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருந்தது. வாவ், அப்பா அம்மா, சர்ச் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா கட்டு ஜிங்கி, வாங்க நாம இப்ப உள்ள போய் உட்காருவோம். அப்புறம் கட்டு ஜிங்கி, நீங்க சத்தம் போடவே கூடாது. சரிங்கப்பா. அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சர்ச் உள்ள போய் உட்கார்றாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே கட்டு சிங்கிக்கு தெரிய வருது, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே பிரைட் வர போறாங்கன்னு. ஸ்டேஜ்ல ஆல்ரெடி சர்ச்சோட ஃபாதர் மற்றும் க்ரூம் நின்னுகிட்டு இருந்தாங்க. கட்டு ஜிங்கி, இப்ப பாருங்க, இப்போ கல்யாண பொண்ணு வருவாங்க பாருங்க. அவங்க அப்பாவோட. இது ரொம்ப முக்கியமான ரிச்சுவல். இவங்க கல்யாணத்துல எப்பவுமே கல்யாண பொண்ணு அப்பாவோட தான் வருவாங்க. வாவ், இதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. நான் இது எல்லாத்த பத்தியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன். அப்ப எல்லாருமே சடனா சர்ச்ல இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்ப பிரைட் அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள நடந்து வராங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்காங்க. அங்க பாத்தியா அவங்களோட ஒயிட் Dress செமையா இருக்கு. பாக்க பிரின்சஸ் மாதிரியே. சிங்கி, எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. நாம கூட சைலண்டா இருக்கணும். சரி சரி கட்டோ. கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் க்ரூம் கிட்ட நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பின்னாடி போய் நிக்கிறாரு. இப்ப நேரம் வந்தாச்சு இந்த கல்யாணத்துக்கு பண்ண வேண்டிய ப்ராமிசஸ். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமா? எஸ் ஃபாதர். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் எப்பொழுதுமே உங்க கூட ஆனஸ்ட், கம்பேஷனேட் மற்றும் லாயலா இருப்பேன்.
Together we will laugh, cry, grow and dream. என் வாழ்நாள் முழுக்க நான் எப்பவுமே உனக்கு உண்மையா இருப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை மனதார நேசிப்பேன். அவங்க 2 பேருமே ப்ராமிசஸ் பண்ண பிறகு அங்க இருக்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாதர் அவங்க 2 பேருக்கும் ரிங்ஸ் கொடுக்கறாரு. அப்புறமா அவங்க ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த வெட்டிங் கூட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷத்துல கிளாப் பண்றாங்க. வாவ் அப்பா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பொண்ணும் மாப்பிளையும் இப்போ சர்ச்சை விட்டு வெளியே போவாங்க. வெளியே டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அங்க போய் எல்லாருமே போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வாங்க கட்டு ஜிங்கி, இப்ப நாமளும் வெளியே போலாம். ஓகே அப்பா. பசங்களா, நாம இந்த வெட்டிங் கப்பலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி விஷ் பண்ணும்போது நீங்க 2 பேரும் அவங்களுக்கு இந்த பொக்கே கொடுக்கணும். ஓகே ஓகே மம்மி. அதுக்கப்புறம் கெஸ்ட் கூடவே கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட வெளியே வராங்க. பிரைட் மற்றும் க்ரூம் அங்கே சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்க கிட்ட போய் கிஃப்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அப்பா அம்மா மற்றும் கட்டு சிங்கி போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கட்டு சிங்கி பொக்கே கொடுத்து சொல்றாங்க, Congratulations to both of you. ஓ thank you கட்டு சிங்கி. Thank you very much கட்டு ஜிங்கி. கங்க்ராச்சுலேஷன் ஆண்டனி. Thank you. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா? சீஸ் சொல்லுங்க. சீஸ். அப்ப ஒரு லேடி வந்து இப்படின்னு சொல்றாங்க, பொக்கே விசிறி போடுற நேரம் வந்தாச்சு, வா லீசா. சரி சரி கண்டிப்பா. லீசா திரும்பி நிக்கிறா. அவளோட கையில ஒரு பொக்கே இருந்தது. பின்னாடி எல்லாம் அவளோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு மற்றும் சிங்கி இது எல்லாமே ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருந்தாங்க. லீசா பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த பொக்கேவை விசிறி போடுறா. பின்னாடி நின்னுட்டு இருந்ததுல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அந்த பொக்கேவை கேட்ச் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆ மம்மி, என்ன நடக்குது இங்க? ஆ மம்மி. அக்காவோட பொக்கே கேட்ச் பண்ணதுல ஏன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏனா பசங்களா, இது வந்து ஒரு ரிச்சுவல். பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் இந்த பொக்கேவை கேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஓ அப்படியா? ஆமா பசங்களா, பாருங்க இப்ப சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போலாம். அப்பா, இங்க சாப்பிட என்ன கிடைக்கும்? நம்ம வெட்டிங்ஸ்ல இருக்கோமே அதே மாதிரியா? ஆமா பசங்களா, எல்லாமே சேம் தான். ஆனா சாப்பாடுல டெசர்ட் கூட கொடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட் ஸ்டார்ட், அப்புறம் சாலட், அப்புறம் மெயின் கோர்ஸ். வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட சேர்ந்து சாப்பிட போறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ரொம்பவே ருசியா இருந்தது. அவங்க டெசர்ட், ஃப்ரூட் டார்ட், அப்புறம் கேக் கூட ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டிங் கப்பலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷ் பண்ணி அப்பா அம்மா கட்டு சிங்கி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.